ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார் என்று இருக்கிறது. மாத்திரமல்ல, நீ சத்தமிட்டு கூப்பிடுவாய், கர்த்தர் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்று இருக்கிறது. நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிசப்த சொல்லையும் உன் நடுவிலிருந்து நீக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக கடனிலே எப்படி இந்த கடனை கட்டப்போகிறேன், தலைக்கு மேல கடன் மூழ்கி விட்டதே என்று சொல்லி பாரத்தோடு சோர்ந்து போயிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். நிசப்த சொல்லையும் நிசப்த சொல்லையும் விரல் நீட்டுதலையும் கர்த்தர் உங்கள் நடுவிலிருந்து நீக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். நுகத்தடியை கர்த்தர் உங்கள் மேலிருந்து நூக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், பேதுருவை சிறைச்சாலையிலே வைக்கும் பொழுது அங்கே ஒரு தேவ தூதனை அனுப்பி பேதுருவுடைய கையிலே கட்டியிருந்த எல்லா சங்கிலிகளும் உடைந்து விழும்படியாய் கர்த்தர் செய்தார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்காக அவரே வந்து உதவி செய்து நிச்சயமாய் உங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா கடன் என்ற சங்கிலியை கர்த்தர் உடைக்கிறார். இன்றைக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறார். எல்லா கடனையும் இயேசு மாற்றுவார் என்று விசுவாசியுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இரக்கத்திலே ஐஸ்வர்யம் நிறைந்த எங்கள் கர்த்தாவே, ஆண்டவரே, கடனின் மத்தியிலே ஆண்டவரே சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர ராஜா, ஆண்டவரே, விரல் நீட்டுதலையும் நிசப்த சொல்லையும் உன் நடுவில் இருந்து நீக்கி போடுவேன் என்று சொல்லி இருக்கிறீரே. கர்த்தர் அப்படி நிசப்த சொல்லையும் விரல் நீட்டுதலையும் நீக்கி போட்டு ஆண்டவரே இந்த கடன் என்ற நுகத்தடியை மாற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறப்பா. கர்த்தருடைய வல்லமை இந்த நேரத்தில் கடந்து போவதாக. யாரெல்லாம் கடனிலே பாதிக்கப்பட்ட நிலைமையிலே கடன் கட்ட முடியவில்லையே, வாடகை கட்ட முடியவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆண்டவரே தேவைகளை சந்தித்து கொடுக்கும்படியாய் நான் செபிக்கிறப்பா. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே பாடும் பொழுது கதவுகள் திறந்தது என்று இருக்கிறது. பேதுருவுடைய மணிக்கட்டிலே கட்டியிருந்த சங்கிலிகள் உடைந்தது என்று இருக்கிறது. கர்த்தர் எல்லா ஆண்டவரே கடன் என்ற சங்கிலிகள் உடைந்து விழட்டு இயேசுவின் நாமத்தில். அதிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே உயர்த்தும்படியாய் நான் செபிக்கிறப்பா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி இருக்கிறீங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறீங்க. கர்த்தர் அப்படியே செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.